அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை மணி சீரிஸில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் செல்வன் யூடியூப் சேனல். நான் உங்க தமிழ் செல்வன். ரீசென்ட் டைம்ஸ்ல நம்மள சுத்தி இந்த பாலிடிக்ஸா இருக்கட்டும், அண்ட் பொருளாதாரத்திலயா இருக்கட்டும், பலவிதமான விஷயங்கள் போய்க்கிட்டே இருக்கு. ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய பணம் கண்டிப்பா நாளைக்கு வளரணும் அப்படின்ற பட்சத்துல நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்ற தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுடைய பணம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் வேகமாகவும் வளரும். யாரு தெரிஞ்சுக்கலையோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது அங்க ஒரு பெரிய மிஸ். ஸோ இன்னைக்கு தேதியில நம்மள சுத்தி நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால என்ன மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, எப்படி growth இருக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கறத போலவே, நம்மளுடைய நாடு டிபெண்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா யூஎஸ் தான். ஸோ யூஎஸ்ல எந்த மாதிரி பொருளாதாரம் இருக்கு, எந்த மாதிரி பிரச்சனைகள் போகுது, அங்க ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை வந்தா யூஎஸ்க்கு மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரியும். இப்ப யூஎஸ் மார்க்கெட் எந்த நிலைமையில இருக்கு, இப்ப விழ ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, and மிக பெரிய ஒரு விஷயம் யூஎஸ்ல நடக்க போகுது, நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்றத பத்தியும் நீங்க நான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது அங்க மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தாது, இந்தியாலையுமே ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும். ஸோ இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு சில டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பேசிக் எக்ஸாம்பிளோட நான் சொல்ல ட்ரை பண்றேன். சரிங்களா? எல்லா நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாடு ரன் பண்ண வைக்கிறதுக்கு, சம்பளம் குடுக்கறதுலருந்து, ஒரு சில விஷயங்கள செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பணம் வேணும் இல்லையா? அதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குவாங்க. இந்த கடன் எதன் மூலியமாக வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஷரி பில்ஸா இருக்கட்டும், பாண்ட்ஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாரி விஷயங்கள குடுத்து அவங்க பணத்த வந்து வாங்குவாங்க. அத வச்சு தான் எல்லா விதமான அவங்க கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி இப்ப அமெரிக்காவுடைய கடன் அப்படின்றது எதிர்பார்த்ததற்கு மேல இருக்கு அப்படின்றது போல நெறைய ரேட்டிங் ஏஜென்சி நெகட்டிவ் ரேட்டிங் குடுத்துட்டு இருந்தாங்க. ஏற்கனவே 2 பெரிய ரேட்டிங் ஏஜென்சி நெகட்டிவ் ரேட்டிங் குடுத்திருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, மூடின்னு சொல்லக்கூடிய 3வது ஒரு கம்பெனி, இந்த டாப் 3 கம்பெனிஸ்னா இந்த 3 கம்பெனி தான். ஏற்கனவே 2 பேர் அவங்க தந்தாலும் இவங்க வந்து இதுவரைக்கும் பாசிட்டிவா தான் இருந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இவங்கள டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது உலகத்திலே மிகப்பெரிய பொருளாதாரமா இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அந்த ரேட்டிங் வந்து குறைஞ்சிருக்கு. 2வது விஷயம், அவங்க இப்போ டவுன்வர்ட்ல தான் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது போல நெகட்டிவ் ரேட்டிங் தான் குடுத்திருக்காங்க. சரி, இந்த கிரெடிட் ரேட்டிங் எத வச்சு இவங்க டவுன்கிரேட் பண்ணி குடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலி இந்த மூடிஸ் அப்படின்றவங்க ஹை கவர்ன்மென்ட் டெட், அதாவது வந்து கவர்ன்மென்ட் ரொம்ப அதிகமான கடன் வாங்கிட்டே இருக்காங்க. 2வது எந்த ஒரு பிளானுமே இல்ல அந்த கடனை அடைக்கிறதுக்கு. 3வது விஷயம், பொலிட்டிக்கலா நெறைய விதமான பிரச்சனைகள் இப்போ போய்க்கிட்டு இருக்கு. அது என்னன்றது உங்களுக்கும் தெரியும். இப்போ இது யுஎஸ்ல நடந்த விஷயத்த நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்க்கலாமே. இப்போ நம்மளே வந்து ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட திடீர்னு போய் கடன் கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ₹1,00,000 வேணும்னு கேட்கிறோம் அப்படின்ற பட்சத்துல, நம்ப கடன திருப்பி குடுக்குற இடத்துல இருக்கும் பட்சத்துல தான் நம்ம கேட்கக்கூடிய ஆட்கள்லாம் நமக்கு பணம் தருவாங்க. இல்லையா? சரி, ஓகே. ஆமாப்பா, இவர் நல்லவரு, பணத்த தந்துருவாரு, நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பணத்த குடுத்துடுறாங்க. திரும்பவும் கடன் வாங்குறீங்க, திரும்பவும் குடுக்குறாங்க, திரும்பவும் வாங்குறீங்க, திரும்பவும் குடுக்குறாங்க. இந்த மாரி கேட்க கேட்க குடுத்துட்டே இருப்பாங்களா? கடன் வாங்கிட்டே இருக்கிறவங்க மேல எப்படி நம்பிக்கை வரும்னு நினைக்கிறீங்க? இப்ப அதுதான் அமெரிக்காவும் செய்றாங்க. அப்ப இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, ஈவன் நம்பளே போய் பேங்க்ல ஒரு கடன் வாங்குனா கூட, ஒரு வீட்டு லோன் வாங்குனா கூட இதுதான் டார்கெட். இவ்வளவுதான், இதுக்குள்ள தான் உங்களுக்கு வந்து நாங்க கடன் தருவோம்னு சொல்லி அவங்களே தெளிவா சொல்றாங்க. ஒரு நார்மலா பேங்க்ல இருக்கக்கூடியவங்களுக்கே இதான்ப்பா உன் லிமிட், இதுக்கு மேல நீ கடன் வாங்கக்கூடாதுன்றாங்க. ஓகேங்களா? இப்ப நான் வந்து மாசம் ₹1,00,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, என்னோட கடன், அதற்கான வட்டி, இதுவே நான் மாசம் ₹1,00,000 மேல வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு இன்கமிங் வரும், அந்த சைடு அப்படியே பணம் போய்க்கிட்டே இருக்கும். அப்போ அடுத்ததா புது கடன் என்ன நம்பி யார் தருவாங்க? அத விட ரொம்ப முக்கியமான விஷயம், என்ன நம்பி இருக்கக்கூடிய கம்பெனியோ, ஃபேமிலியோ, மத்த விஷயங்கள் எல்லாம் நான் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுவேன்? புதுசு புதுசா கடன் வாங்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இங்கிருந்து லண்டனுக்கா போ முடியும்? இப்ப இந்த இடத்துல தான் என்ன பண்றாங்க, டெட் சீலிங்ன்னு ஒண்ணு சொல்றாங்க. அதாவது கடன் வாங்குறதுக்கான ஒரு சீலிங் அளவு இருக்கு. "எப்பா, உன் நாட்டுக்கு நீ இவ்வளவுதான்ப்பா கடன் வாங்கணும்" அப்படின்றது போல ஒரு ரேட்டிங் அது. கடன் அதுக்கு மேல வாங்க முடியலன்னா, மக்களுக்கான நலத்திட்டங்களோ, இல்ல கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட்ஸையோ அவங்களால எடுத்து அதுக்கு மேல செய்ய முடியாது. ஸோ பொருளாதார நெருக்கடி அப்படின்றது ரொம்ப அதிகமா வரும். இதனால தான் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த சீலிங்க யார் வைக்கிறாங்க? கவர்மெண்ட்டே. பணம் யாருக்கு வேணும்? அதுவும் கவர்மெண்ட்டுக்கே. அப்ப சீலிங்க என்ன பண்ணிக்கலாம்? ஏத்தி வச்சுக்கலாம். இப்ப நமக்கே பேங்க்ல வந்து யோசிச்சு பாருங்களேன். நமக்கு வந்து ஒரு ₹10,00,000 நம்ம கடன் கேட்கிறோம். கவர்மெண்ட்ல பேங்க்ல என்ன சொல்றாங்க? "எப்பா, உனக்கு ₹5,00,000 தான் தர முடியும்னு" சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ₹5,00,000 தான் வாங்க முடியும். இஃப் இன் கேஸ் நீங்களே உங்களுக்கு பேங்க்ல இருந்து எவ்வளோ கடன் வாங்கணும்ன்றத முடிவு பண்ணிக்கலாம். எவ்வளோ நீங்க கேட்கிறீங்களோ தருவாங்க. ஆனா நீங்க தான் அந்த டிசிஷன் எடுக்கணும்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் 5, 10, 15, 50, 1,00,00,000 போயிட்டே இருக்கலாம். அதத்தான் இவங்களும் பண்றாங்க. ஒரு சீலிங் இருக்கு.
திரும்ப அமெரிக்கா என்ன பண்றாங்க? இல்லப்பா இந்த சீலிங் வந்துட்டோம். இதுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு திரும்ப சீலிங் ஏத்துறாங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமாவே கிட்டத்தட்ட 100 முறை எவ்வளோ? 100 டைம்ஸ் இந்த சீலிங்க ஏத்திட்டே போயிருக்காங்க. இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2021ல $28.9 ட்ரில்லியன் இருந்தத $31.4 ட்ரில்லியன் உயர்த்துறாங்க சீலிங்க. ஓகேங்களா? பரவால்லப்பா ஏதோ சரி கஷ்டப்பட்டு உயர்த்திட்டீங்க அப்படின்னு சொல்லி நெனச்சா, அடுத்த ஒரு 12, 14 மாசத்திலேயே அந்த சீலிங்கையும் தொட்டுர்றாங்க. இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு தேதியில 36 ட்ரில்லியனுக்கு மேல அவங்களுக்கு கடன் இருக்காம். இது டாக்குமெண்ட்ல வந்தது. எவ்வளோ கடன் ஒருத்தரால வாங்க முடியுமோ, அந்த கடன மொத்தமா வாங்கிட்டே இருக்கும்போது என்ன பெரிய பிரச்சனை? நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப எந்த அளவுக்கு கடன் ஒருத்தரால வாங்க முடியுமோ, அத மொத்தமா வாங்கிட்டாங்க. அதுக்கு மேலேயும் எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்துல, அங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அதே தான் இங்க யுஎஸ்க்கும். அதாவது யுஎஸ் வாங்குன கடன் மொத்தமா வாங்கிட்டாங்க. இப்ப திரும்பவும் என்ன அந்த பணத்த திரும்ப செட்டில் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. 2வதா ஒரு வேள டிஃபால்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திவாலா அடிச்சு ஐய்யய்யோ! என்னால பணத்த குடுக்க முடியலப்பா அப்படின்ற அளவுக்கு இருந்ததுன்னா, அதாவது அவங்க நாட்டுக்கு வரக்கூடிய ஜிடிபிய விட எந்த அளவுக்கு ஒரு நாட்டுடைய வருமானம் இருக்கோ, வளர்ச்சி இருக்கோ, அத விட அதிகமா அவங்களுக்கு கடனும், கடனுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில, அவங்க எப்படி அந்த பணத்த மேனேஜ் பண்ணுவாங்க? எப்படி வைக்க முடியும்? அப்படின்ற பட்சத்தில என்ன ஆகும்? மொத்தமா காலியாகும். பணம் திருப்ப குடுக்கவே முடியாது அப்படின்ற நெலம வரும். அப்படி ஒரு நெலம வரும்போது என்ன ஆகும்? மார்க்கெட் பளீர்னு பெரிய அடியா போட்டு கிராஷ் ஆகும். டாலர் பொத்துன்னு விழும். அதிக அளவுல ஜாப் லாஸுமே இருக்கும். ஸோ இதனால தான் கவர்ன்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த சீலிங்க ஏத்திட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? சரி. இப்ப இன்னொரு சைடுல இந்த விஷயம் ஃபுல்லாவே வெளிய இவ்ளோ பெருசா பேசப்பட்டதற்கான காரணம் என்னன்னா, இந்த மூடிஸ் வந்து இப்போ ரேட்டிங்லாம் வந்து குறைச்சதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? இதுலயே ஒரு சார்ட் இருக்கு பாருங்க. இந்த டாப் 3 ரேட்டிங் ஏஜென்சிஸ் குடுக்குறவங்க எந்த அளவுக்கான ரேட்டிங் இருந்தா ஓரளவுக்கு பாசிட்டிவ், எந்த அளவுக்கான ரேட்டிங் இருந்தா நெகட்டிவ் அப்படின்றது இந்த சார்ட்ல உங்களுக்கு கிளியராவே வந்து தெரியுது. இப்ப இந்த ரேட்டிங்னால தான் மார்க்கெட் அடிக்குது, யுஎஸ்க்கு பெரிய கெட்ட பேரான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேட்டிங் குடுக்கிறதுக்கான காரணமே இப்ப யுஎஸ் கடன் வாங்குறதுக்கு பாண்ட் எல்லாம் குடுக்குறாங்களா? இப்ப பாண்டுடைய ஈல்ட் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏறிக்கிட்டே போகுது. கன்னாபின்னான்னு ஏறிட்டு இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா 5% கிட்ட இருக்கு. ஸோ ஒரு பாண்டோடைய ஈல்ட் ரொம்ப அதிகமா இருக்குன்னா, நெறைய பேர் வாங்க வரணும் இல்லீங்களா? 3% குடுக்குறோம், 4% குடுக்குறோம்ன்ற இடத்துல இப்ப 5% குடுத்தா என்ன பண்ணுவீங்க? நெறைய பேர் பரவாயில்லையாப்பா அதிகமா தராங்கன்னு வருவாங்க இல்லையா? இத வாங்குறதுக்கே ஆள் இல்ல. ஏன் ஆள் இல்ல? இவன் ஏற்கனவே இவ்ளோ கடன் வச்சிருக்கான். இவன் ரூ. 1 எக்ஸ்ட்ரா வட்டி தரான்னா கூட இவன நம்பி எப்புட்றா காச குடுக்குறது? இவன் தராம போயிட்டானா என்ன அப்படின்ற ஒரு பெரிய பயம் இருக்கு இல்லையா? அந்த பயமும் இங்க பெருசாவே போய்க்கிட்டு இருக்கு. இன்ஃபாக்ட் ஏற்கனவே பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் உடைய பாண்ட வாங்கி வச்சிருக்கக்கூடியவங்களே கொஞ்சம் கொஞ்சமா விக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சார்ட்ட பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும். சைனா எந்த அளவுக்கு பெரிய அளவுல வந்து இவங்களுடைய பாண்ட ஹோல்ட் பண்ணியிருந்தாலுமே அப்படியே படிப்படியா கட் பண்ணி கிட்டத்தட்ட 50% கிட்ட வந்து கட் பண்ணிட்டாங்க. ஜப்பானும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஸ்டேபிளா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபாக்ட் சொல்லப் போனா ஜப்பானுடைய ஈல்டுமே இப்ப ஏறிக்கிட்டு இருக்கு. முன்னலாம் என்ன பண்ணுவாங்க? ஜப்பான்ல வந்து இன்ட்ரெஸ்டே இல்லன்னு சொல்லிட்டு அங்க காசு வாங்கிட்டு வந்துட்டு வேற இடத்துல போட்டு என்ன வந்து கேரி ட்ரேட் பண்ணுவாங்க. மத்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வாங்குவாங்க. இப்ப அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஏத்த ஆரம்பிச்சிட்ட உடனே திரும்ப இப்ப அங்கேயே பெட்டரா இருக்கே நம்ம ஏன் வெளிய போணும்னு சொல்லிட்டு அங்கேயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுக்க போறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுது? பணம் வெளிய வர்றது ஸ்டாப் ஆயிடுது. மத்த நாடுல இன்வெஸ்ட்டும் வந்து குறைஞ்சிரும். ஓகேங்களா? சோ இப்போ யுகே மட்டும் தான் தொடர்ந்து வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சில நாடுகள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா யுஎஸ் பாண்ட வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி பெரிய நாடுகள் குறிப்பா சைனா கிட்ட எல்லாம் பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அவங்க அந்த பாண்டெல்லாம் மொத்தமா வித்தாங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட் என்ன ஆகும்? இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க இன்ஃப்ளேஷன நல்லா ஏத்தி விட்டுட்டு, குடுக்குற காச கம்மி பண்ண வைக்க முடியணும். அப்படி இல்லையா, அவங்க கிட்ட தானே ப்ரோ கவர்மெண்ட்டே இருக்குது. பணத்த பிரிண்ட் அடிச்சுட்டே இருக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணத்த அதிகமா பிரிண்ட் அடிச்சாலுமே அங்க இன்ஃப்ளேஷன் தான் ஏறும். இன்ஃப்ளேஷன் அதிகமா போயிடுச்சுன்னா, எந்த அளவுக்கு விலைவாசி எல்லாம் ஏறும்னு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? திரும்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தி அத குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்படியே ஒரு சைக்கிள் பேட்டர்ன்ல அப்படியே சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் அதிகமா எந்த அளவுக்கு அவங்க பிரிண்ட் பண்றாங்களோ, டாலருடைய வேல்யூவும் அந்த அளவுக்கு வந்து ஈஸியா கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்லயே அவங்க நிறைய பிரிண்ட் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி மார்க்கெட்ல இருந்து குளோபல் சினாரியோஸ் அவங்களுக்கு சாதகமா இருந்தது. பட் இப்ப இருக்கக்கூடிய சினாரியோஸ்ல அவங்க அதை திரும்ப பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய அடி அவங்களுக்கு தான் விழும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சரி இப்படிதான் ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, இன்ஃப்ளேஷன் ஏத்தணும் அப்படின்னா அது யார் கையில இருக்கு? ஃபெட் கிட்ட இருக்கு. ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தணுமா இறக்கணுமான்றத ஃபெட்டுடைய சேர்மன் தான் முடிவு பண்ணுவாரு. ட்ரம்ப் முடிவு பண்ண மாட்டாரு. இங்க ட்ரம்ப்புக்கும் ஃப்ரெட்டுடைய சேர்மனுக்கும் ஏற்கனவே முட்டிக்கிட்டு இருக்கு. நீ சொன்னதை நான் ஏன்டா கேட்கணும்? நீ என்னடா பெரிய பருப்பான்னு சொல்லி 2 பேரும் பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் பாருன்னு இவர் சொல்றாரு. அடுத்த நாள் போயிட்டு இப்போதைக்கு மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்றாரு. நம்ம படத்துல பார்க்குற வடிவேல் காமெடியை விட மோசமா போய்கிட்டு இருக்கு. அப்போ இப்போ யுஎஸ் உடைய இக்கட்டான சூழ்நிலை அப்படின்றது ட்ரம்ப் எடுக்கக்கூடிய டிசிஷன் ட்ரேட் வார்ன்றது திடீர்னு வந்து நாங்கள் டேரிஃப் இவ்வளோ ஏற்றுறோம் அவ்வளோ ஏற்றுறோம்வாங்க, திடீர்னு கம்மி பண்ணுவாங்க. ஸோ இந்த சினாரியோஸ்லையுமே பெருசாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இவங்க ஏற்றுற இந்த ட்ரேட் ரொம்ப அதிகமாக வந்து டேரிஃப் எல்லாம் போடுறதுனால மிகப்பெரிய பிரச்சனை யாருக்கு? இன்னொரு நாட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்களுடைய அந்த டேரிஃப் அதிகமாகிறதுனால காஸ்ட் அதிகமாகும் போது, காஸ்ட் அதிகமாச்சுன்னா யார் பேர் பண்ணுவாங்க? யூஎஸ் உடைய கஸ்டமர்ஸ் கிட்ட தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ யூஎஸ் உடைய கஸ்டமர்ஸ் அதிகமாக கொடுத்து வாங்கணுன்ற பட்சத்தில் அங்கே பொருளாதாரம் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க.
இன்னுமே இது பெரிய சிக்கலை தான் கொண்டு போய் விடும். கம்பேரிசனுக்கு யூஎஸ் உடைய ஜிடிபி மற்றும் டெட்டுக்கான அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல எந்த அளவுக்கு சார்ட் இருக்கு அண்ட் இந்தியா அது எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்க. கோவிட் வந்தப்போ எந்த அளவுக்கு ஏறி இருந்ததோ அங்கிருந்து படிப்படியா இறங்கி திரும்ப யூஎஸ் என்ன ஆகுது, அதே கோவிட் லெவலுக்கு அப்படியே திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. பட் இந்தியா அது பாத்தீங்கன்னா கோவிட் லெவல்ல இருந்து அப்படியே கிட்டத்தட்ட இறங்கிட்டு மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்க ரிவர்ஸ் ப்ரொபோர்ஷன் எப்படி மாறுதுன்றது உங்களுக்கு புரியும். யூஎஸ் பாண்டுக்கு ஒரு காலத்தில் நல்ல டிமாண்ட் இருந்தது. ஏன்னா ஒரு ஹெவன்பா, இது சேஃப்டி ஹெவன்பா. உலகத்திலே பெரிய நாடு, ஸ்டேபிளான கரன்சி வச்சிருக்காங்க. உலக நாடுகள்ல நடக்கக்கூடிய பாதிக்கு மேல வர்த்தகங்கள் எல்லாமே அமெரிக்க டாலருக்குல வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதெல்லாம் ரொம்ப சேஃபா தானே இருக்கும் அப்படின்ற நம்பி வாங்கின இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 20 இயர் பாண்டெல்லாம் வச்சிருக்கக்கூடியவங்கள்து. இப்ப அந்த பாண்டுடைய மெச்சூரிட்டி வருதுங்களா, அப்ப யுஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணும், அத்தனை பேருக்கும் அவங்க காசை திரும்ப குடுக்கணும். இப்ப அவங்களுக்கு காசை திரும்ப குடுக்குறதுக்கு இவங்க கிட்ட காசு இல்ல. ஏன்னா ஏற்கனவே அவங்க கடன்ல இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, புதுசா பாண்ட் இஷ்யூ பண்ண போறாங்க. புதுசா பாண்ட் இஷ்யூ பண்ணா அங்க வர்ற காசை வாங்கி அப்படியே இங்க குடுத்துடலாம். அவங்களுக்கு அடுத்த 10 வருஷமா, 20 வருஷமோ, 30 வருஷமோ எத்தனை வருஷம் பாண்டுக்கு நம்ம குடுக்குறோமோ 10 இயர் பாண்டுன்னா அந்த மாதிரி குடுத்துக்கலாம். சரி, அங்க இருக்கிறத வாங்கி இங்க குடுக்கலாம்னு பார்த்தா, அங்க வாங்குறதுக்குமே ஆள் இல்ல. ஏன்னா இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல $16 பில்லியன் வொர்த்க்கான பாண்ட வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனா பையிங் அந்த அளவுக்கு இல்ல. ரொம்பவே வீக்கனா இருக்கு. இதனால தான் யுஎஸ் உடைய ஸ்டாக் மார்க்கெட் மேலயும் நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. அங்கேயும் வந்து கொஞ்சம் அடி இருந்திருக்கு. அண்ட் யுஎஸ் டாலருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா விழுந்திருக்கு. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்பயுமே கவலையில தான் இருக்காங்க. இவங்க பணத்தை எப்படி திரும்ப குடுக்க முடியும், எப்படி திரும்ப குடுப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. இதற்கு ஏதாச்சும் ஒரு பெரிய அடி விழுந்து அங்கிருந்து திரும்ப ரிகவர் ஆனாதான் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்றது தான் நிறைய பேர் வந்து கருதிட்டு இருக்காங்க. இதே கன்சர்னால தான் ரீசெண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் எல்லாமே ரொம்ப ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்ச உடனே அப்படியே கோல்டு இறங்க ஆரம்பிச்சதுங்களா. கிட்டத்தட்ட 22 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா $8,600 கிட்ட வந்தது. பட் திரும்ப இப்போ கிட்டத்தட்ட $9,000 கிட்ட போயிடுச்சு ஒரு கிராம். காரணம் அங்க இருக்கக்கூடிய அன்ஸ்டெபிலிட்டி அண்ட் மக்களுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு சேஃப்டி ஹெவன்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க, திரும்ப கோல்டு, பிட்காயின் இந்த சைடுல வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும், எஸ் அதேதான். ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர் பண்ணி தான் கோல்ட பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த சார்ட்டை பாருங்க. இந்த சார்ட்டை பார்க்கும்போது 2023ல இருந்த அளவுக்கான 20 இயர்க்கான பாண்ட் இல்ல அளவுக்கே இப்பயுமே வந்திருக்கு. அந்த அளவுக்கு அதிகமா போயிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேங்க்ல கூட ஏன் வந்து அந்த கிரெடிட் ரேட்டிங்கை வச்சு பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஹோம் லோன் எடுக்கிறோம். எனக்கு கம்மியா வரும், இன்னொருத்தருக்கு அதிகமா வரும் அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய ரேட்டிங் திரும்ப காசை குடுப்பாரோ இல்லையன்ற டவுட் இருக்கும் பட்சத்துல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். இவங்க கம்பல்சரி குடுத்துருவாங்க. இவங்களால நமக்கு பிசினஸ் இருக்கும், ரெகுலரா வந்துரும்ன்ற பட்சத்துல இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஒரு சில பேருக்கு, எனக்கு இல்ல, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இங்கேயுமே. இப்போ கவர்மெண்ட் திரும்ப அந்த பணத்தை குடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையே இல்லாதப்போ வேற வழி கிடையாது. இன்ட்ரெஸ்ட் அதிகமாவே போய்க்கிட்டு இருக்கு. ஆனா இன்ட்ரெஸ்ட் அதிகமா போனா என்ன ஆகணும், சரி ரிஸ்க் அதிகமா இருக்கு, நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா தராங்கப்பான்னு சொல்லி மக்கள் உள்ள வரணும். அதுவுமே எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் இன்னும் வரல அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய சேட் சினாரியோ. சரி, இப்போ யூஎஸ்ல நடக்கிற பிரச்சனைக்கும் நமக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம், நம்மளுது தான் நல்லா இருக்கே, சாட்லாம் காமிச்சிங்களேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்டை நம்பி, அதாவது யுஎஸ்ஸை நம்பி உலக நாடுகள் பல நாடுகள் இருக்கு. அதுவும் உலகத்துல ஒரு நாடு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில போய், அதுவும் இவ்வளோ பெரிய எக்கானமியா இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா, அந்த தாக்கம் வெறும் யுஎஸ்க்கு மட்டும் இருக்காது. அதை சார்ந்து இருக்கக்கூடிய, ஓரளவுக்கு சார்ந்து இருந்தாலுமே அந்த கண்ட்ரிக்கும் கண்டிப்பா இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த கண்ட்ரி இந்தியாவும். முன்ன ரொம்ப சார்ந்து இருந்தோம், இப்பயும் கொஞ்சம் சார்ந்து தான் இருக்கும். ஒருவேளை அங்க ரிசெஷன் வருது, ஒரு பெரிய அடி விழுது, ஜாப் லாஸ் எல்லாம் ஆகுதுன்ற பட்சத்துல அதோடைய தாக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி செக்டருக்கும் இருக்கும், வேற ஒரு சில இடத்துக்குமே அந்த பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதனால உங்களுடைய முதலீடை நீங்க அந்த மாதிரி சேஃபா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், நாலேஜ் ஷேர் பண்ணணும்னு நினைச்சு மட்டும்தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா லாங் டேர்முக்கு நீங்க உங்களுடைய பேசிக்ஸ், நான் கத்துக்கிற விஷயம் நீங்களும் கத்துக்கிட்ட பட்சத்தில் உங்களுடைய முதலீடு நீங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்வீங்க அப்படின்னா, ஸோ உங்க முதலீடை கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து அதற்கு தகுந்தாற் போல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் ஒருவேளை நீங்க இன்னும் தமிழ் சொல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபீட்பேக், கமெண்ட்ஸ், ஒரு கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, பிடிக்கல, என்ன மாற்றணும், எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுதான் எனக்கான மிகப்பெரிய ஸ்பான்சர். அதனால தான் தமிழ் செல்வன் சேனலில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்டு இருந்தாலும் ஸ்பான்சர் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்பான்சர் கொடுங்க. மீண்டும் இடத்தில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க நல்ல உள்ளங்கள்.